புகைப்படத்தில் நான் தான் டப்பிங் பண்ணியிருக்கேன். அண்ட் ஐ ஹாவ் டு தேங்க் மிஸ்டர் ராஜேஷ் லிங்கம் அண்ட் ஆக்சுவலி எங்கள் எடிட்டர் மிஸ்டர் லெனின் தான் என்னை ரொம்ப கம்பேர் பண்ணி என்னை டப்பிங் பண்ண வச்சார். விச் இஸ் அ ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் எனி ஆக்டர். ஏன்னா ஐ திங்க் டப்பிங் பண்ணும்போது யூ லேர்ன் த மோஸ்ட். சரி இது கரெக்டாக இருக்குது, சரி இன்னும் கொஞ்சம் கோவமாக இருந்தால் இந்த ஃபீல் இன்னும் நல்லா வந்திருக்கும்னா யூ லேர்ன் அ லாட் ஆஸ் அன் ஆக்டர். நான் வாம்னன் அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ couldn't dub. நான் ஏவிஎம்மோட லீடர் ஆரம்பிச்சிட்டேன் அண்ட் it was a long schedule. So post-production delay ஆகிட்டு இருந்தது and I couldn't take a break and come back. But see, dubbing artists-லாம் அவங்க ரொம்ப professional. அவங்க they know exactly how to get the job done and all that stuff. ஆனால் as an actor, I think visually என்ன பார்க்கும்போது இன்னொருத்தர் குரல் கேட்டால் it doesn't seem natural to me. எனக்கு என் குரலை because I know my voice and stuff. But I don't think I'd ever let anybody else dub for me. இன்னுமே நான் தான் dub பண்ணுவேன். And I think as an actor I learn more and it gives the character a full circle. And the scene நான் தான் நடிச்சிருக்கேன். So எனக்கு தான் தெரியும் அந்த intensity or the light-heartedness or the humor in the scene or anything. And I think as the audience also they get to know me better when I have my own voice attached to my visuals. டேய் வராடா, ரொம்ப ஃபீல் பண்ணி சொதப்பிடாத, சும்மா ஒரு ஹலோ மட்டும் சொல்லு. என்ன இந்த லூசு பார்க்காமலே போகுது? எனக்கு அவங்க அப்பாவோட நியூ பேப்பர்ல போயிடுச்சாமா, டோஸ் வாங்கியிருக்கா. இப்போ அடுத்த செம்ல பார்த்தா போதே இல்ல. ஹாய் திவ்யா. ஹாய். என்ன பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிட்டீங்க? உன்னையா? எப்போ? வெளியில பில்லர் பக்கத்துல நின்றுட்டு இருந்தனே, அப்படியே பார்க்காமலே போயிட்டீங்க. சாரி, நான் கவனிக்கல. பரவாயில்லங்க, இதான் எனக்கு உங்கள்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயமே. கோவப்பட்டாலும் சாரி கேட்குறீங்க பார்த்தீங்களா? சான்ஸே இல்லைங்க. ஆக்சுவலாக உங்கள்கிட்ட நான் தேங்க்ஸ் சொல்ல தான் இப்போ வந்தது. எதுக்கு? இல்லை, என் மேலே தான் எல்லா தப்பும். உங்கள் டைரி நான் படிச்சிருக்க கூடாது, தான் அவ்வளோ பெரிய பிரச்சனை. அதுக்கு நீங்கள் போய் மெசேஜில் சாரிலாம் அனுப்பிச்சு எனக்கு அதை படிக்கும் போதே என்னது எஸ்எம்எஸ் அனுப்பிச்சனா? என்ன வளர்ற? நீ தான் மேரி சாரின்னு சொல்லி எஸ்எம்எஸ் அனுப்பிச்சிருக்கேன். ஏங்க இப்படி போய் சொல்கிறீங்க? டைரியில் போய் சொன்னால் பிடிக்காதுன்னு நீங்களே எழுதிட்டு இப்போ நீங்களே போய் சொல்கிறீங்க. நேற்று மெசேஜ் அனுப்பல சாரின்னு. சான்ஸே இல்லை. இது என்னது? ஐயோ, இது நான் அனுப்பல, எல்லாம் என் அம்மா பண்ண வேலை. I'm sorry, Anand. வாம்னனில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து ஜெய் அண்ட் சந்தானமோட காமெடி. அவங்க கெமிஸ்ட்ரி இஸ் ஜஸ்ட் பின் அமேசிங். அதை பற்றி நினச்சாலே சிரிப்பு வருது. அண்ட் ஆல் த சீன்ஸ், ஐ மீன் சந்தானம் இஸ் வெரி ஃபனி. பிஹைண்ட் த சீன்ஸ் கூட ஜெய் அண்ட் ஹிம் ஹேவ் த சேம் ரிலேஷன்ஷிப். கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பாங்க எல்லாரையும். பட் அண்ட் ஆல்சோ ஊர்வஷி மேம் அவங்க வர சீன்ஸில் எல்லாம் ஃப்ரேமுக்கு வந்தாலே வந்து ஒரு ஸ்மைல் வருது ஃபேஸில் ஆடியன்ஸ்க்கு பார்க்குறதுக்கு. So I think there's so much to appreciate about the movie. I know I'm in the film, so நான் அப்படி சொல்கிறேன்னு இல்லை. But I think a lot of the cinematography, the tones that were used also I really liked. And obviously the songs, and Yuvan Shankar Raja has given us fabulous music for the movie. Anita. Deepa. வரேன் இரு. என்னடா தூங்குறியா? இல்லை, துணி துவைச்சிட்டு இருக்கிறேன். டேய் வெளில போகணும்டா. இன்னைக்கு சண்டே, கூவத்தில் இருக்கிற கொசு கூட கோட்டை அடிச்சுட்டு தூங்கிட்டு இருக்கா. என்ன கொலகாரனா கதை ரப்சல் பண்ணாம போடா. அப்ப நீ வரமாட்டல? கடவுளே வந்து கூப்பிட்டாலும் சரி, சண்டே கட்டில் விட்டு எழுந்துக்க மாட்டேன்டா. எங்க போனோம்? டேய் இது ஏன்டா இவ்வளவு மெதுவா குடிச்சிட்டு இருக்க? சீக்கிரம் தான் குடிச்சு தொலைங்க. இது என்ன ஃபாரின் ஸ்காட்சா? ஒரே கல்ப்ல எடுத்து சந்தோஷமா அடிக்கிறதுக்கு டீனா அப்படிதான் குடிக்க முடியும். திவ்யா பார்க்கறதா நீ போடா. என்னடா கூப்பிட்ட? நான் ஏன் வரணும் சொல்றா. அன்னைக்கு ஸ்டேஷன்ல திவ்யா பார்க்க போயிருந்தல்ல, அப்போ
இப்போ ஏன் ஆடியன்ஸை பார்த்து பேசுற? நான் இங்கே தான் நிற்கிறேன். செக் வாங்க வாடா. இப்போ சொல்லு. ஒன்றும் இல்லைடா, நீங்கள் பேக் கொடுக்க ஸ்டேஷன் போயிருந்தல்ல, அப்போ ஆனந்த் ஏய் பேக் திவ்யாட அம்மா ஃபோன் பண்ணேன். சாரி. என்னங்க? நல்ல உஷாரா இருக்கீங்க தம்பி. எல்லாம் சரியா இருக்குன்னு பாத்துக்கிறேன். கரெக்டா இருக்கு. தேங்க் யூ. ஓகே ஆண்டி. திவ்யா வரலீங்களா? திவ்யா வந்தா ஆனா வரல. இங்க வரல. இதோ அங்க நிக்கிறா. எங்க? வெளிய நின்னுட்டு இருக்கா. வெளியிலயா? நீங்க வர்க் பண்றீங்களா இல்ல படிக்கிறீங்களா? ரெண்டுமே இல்ல ஆண்டி. ரெண்டும் இல்லையா? ஆமா, ஆக்சுவலா நான் நடிக்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். ஃப்ரெண்ட் ஒருத்தர் டிவி சேனல்ல கேமராமேனா இருக்காரு. அவர் தான் எனக்கு எல்லாமே ஹெல்ப். பட் பெருசா ஒன்னும் சான்ஸ் கிடைக்கல. ஐயோ நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க? இப்ப பாருங்க படங்கள்லாம் பிரமாதமா ஓடுது. ஃபுல்லா முடி வச்சுக்கிட்டு தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன லட்சணமா இருக்கீங்க. ஆல் தி பெஸ்ட் பா. ஆண்டி ஒரு நிமிஷம். என்னப்பா? உங்களுக்கு நல்லா சமைக்க தெரிஞ்சவங்க யாராச்சும் தெரியுமா? எது கேக்குற? இல்ல, என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் டிவி சேனல் ஒர்க் பண்றா சொன்னல, அவனோட குக்கரி ஷோ ஒன்று பண்ணணும். யாராச்சும் சமைக்க ஆள் வேணும், யாரை தான் போடுறதுன்னு. இல்ல சமைக்க தெரிஞ்சவங்களை யாராவது கேட்டா எனக்கு தெரியாது. என் ஃப்ரெண்ட்ஸை கேட்டா என்னதான் சொல்லுவாங்க. நீங்க நல்லா சமைப்பீங்களா? சமைப்பேன். என்ன ஆண்டி சொல்றீங்க? பார்க்கவும் அழகா இருக்கீங்க, நல்லா சமைப்பேன். ஐயோ ஆண்டி, நீங்களே வந்து சமைக்கிறீங்களா? ஐயோ எனக்கு டிவில நடிக்கிறதெல்லாம் பயம். ஐயோ ஆண்டி, அது பரவாயில்ல ஆண்டி, ஒரு பிரச்சனை வராது, பாத்துக்கலாம். நீங்க சரி மட்டும் சொல்லிட்டீங்கன்னா. நான் உங்க ஸ்டுடியோக்கு வரட்டுமா சொல்லுங்க? ஐயோ இப்பலாம் நாங்க ஸ்டுடியோல எடுக்கிறது இல்ல, எல்லாம் நேரா வீட்லயே போய் எடுக்கிறோம். நீங்க மட்டும் சொல்லிட்டீங்கன்னா. வீட்டுக்கு வாங்க வாங்க. ஓ அதாச்சும் உன் சொல்லுக்கு நாங்க எச்ச குர்ரா. இப்போ ஏன் அதை வாங்கி அங்க வச்ச? டேய் போலாம்டா, வாடா, டைம் ஆச்சுடா. ஹீரோயினை கரெக்ட் பண்றதுனால நீ ஹீரோ, ஆன்டி அட்ஜஸ்ட் பண்றதுனால ஆன்டி ஹீரோ. ஐயோ சம காமெடியா. இப்போ ஏன் சிரிச்ச? அதான் சிரிச்சிட்டேனே, போடா. நிறுத்து. டேய் வாடா. மச்சான் ஃபேஸ் ஓகேவா? டேய் பின் லேடம் பாம் போட்டது, சதாம் ஹுசேனை தூக்குல போட்டதெல்லாம் ஷூட் பண்ண வேண்டிய கைடா. சாம்பார் வைக்கிறது, சட்டி வைக்கின்றதெல்லாம் ஷூட் பண்ண கூட்டு வரேடா. ஹாய் அக்கா. வாங்க உள்ள வாங்க. வாடா. அக்கா என் ஃப்ரெண்டு சந்துரு. கேமராமேன் தானே? வணக்கம் சார். இருக்கட்டும், உட்காருங்க சார். இவ்வளவு சீக்கிரம் என் கனவு நிறைவேறும் நான் நினைக்கவே இல்லை. பெரிய அனில் அம்பானி கனவு நிறைவேறிடுச்சா? தம்பி இவ்வளவு சீக்கிரமா சான்ஸ் கொடுத்துட்டீங்க. எல்லாம் நம்மளோட இன்ஃப்ளூயன்ஸ் தான்க்கா. இப்போ நீ என்ன ரஜினியோட அடுத்த படத்தை ஹீரோனி சான்ஸ் வாங்கி கொடுத்துருக்க? போங்கடா டேய். கொஞ்சம் சும்மா இரு. தம்பி உங்களுக்கு உப்பு காப்பி தானே? ஆமாக்கா ஆமா. சாருக்கு? அவருக்கு ஒரு சுமாரான காஃபி கொடுங்க. ஏன் அவர் குசு குசுன்னு பேசுறாரு? அது உங்க மேக்கப் எப்படின்னு கேட்டா. நான் மேக்கப் போடவே இல்லை. அது என்னது ஏதோ உப்பு காப்பின்ட்டு போறாங்க? சார் இப்போ கொஞ்சம் ஸ்பெஷல்ல, அதான். அடிக்கடி வீட்டுக்கு வந்து தொந்தரவு பண்ணாரா சொர்ண கெட்டவனேன்னு உப்பு போட்டு காப்பி தராங்க. அதை எவ்வளவு பெருமையா புழுவுறாம்பர். டேய் உன்ன சரி ஒரு 2 நிமிஷம் இரு. டேய் எங்கடா போற என்ன விட்டுட்டு? அது தம்பிக்கு உப்பு காப்பி. இதை நீங்க எடுத்துக்கங்க. எங்க போயிட்டாரு ஆனந்த்? இது லொகேஷன் எங்க நல்லா இருக்குன்னு பாக்க எல்லாம் நான் பார்த்து வச்சிருக்கேன். அங்க எல்லாம் செட் பாத்துட்டீங்களா? பண்ணியாச்சு. டேய் ஆனந்தே பாத்துட்டாங்கடா. டேய் பாத்துட்டாங்கடா. டேய் ஏ வா பாத்துட்டாங்களா? தம்பி உங்களுக்கு உப்பு காப்பி சாப்பிடுங்க. கொடுங்கக்கா. கரெக்டா இருக்கா உப்பு? சூப்பரா இருக்குக்கா. அதானே பார்த்தேன். ரொம்ப நல்லா இருக்கா காஃபி? டேய் போலாம்டா. கிளம்புவோம். நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இம்மிடியேட்டா செட் பண்ணிடலாம். சூப்பர்க்கா. என்னடா இது? அல்சாமல் வாசல்ல பிரெட் ஆம்லெட் போடுற கடை மாதிரி இருக்கு. டேய் கொஞ்ச நேரம் சும்மா இருடா. எல்லாம் உன்னாலதான். அக்கா என்ன இது மண்டைக்கு மேல டிஃபன் பாக்ஸ்? இல்ல பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்ல எல்லாம் இந்த மாதிரி தான் வச்சுப்பாங்க. ஓவரா இருந்து எடுத்துறேன். வேண்டாம், ஷூட் பண்ணிட்டு நான் மொத்தமா எடுத்துறேன். டேய் ஏண்டா அக்கா சூப்பரா இருக்கீங்கக்கா. ஓ உங்களுக்கு என்ன ஐட்டம் தெரியுமோ சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்க. நிறைய ஐட்டம்ஸ் வச்சிருக்கேன். ஆலு கோபி, சில்லி கோபி, பன்னீர் பட்டர் மசாலா, பாலக் பன்னீர். போதும். எவ்வளவு அழகா சொல்றாங்க. அவங்க என்ன நர்சரி ரைம்ஸா சொல்றாங்க? டேய் இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள நீ திவ்யாவை கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்று அந்த குழந்தைய ஸ்கூல் போயிடும். ஆனா சத்தியமா இந்த ப்ரோக்ராம் முடியாது. அக்கா இதெல்லாம் வேணாம். இன்னைக்கு என்ன சமைக்க போறீங்க தெரிஞ்சிச்சுன்னா அதை மட்டும் சொல்லுங்கக்கா. ஓகே, எனக்கு உங்களோட ஸ்பெஷல் ரெசிபி இருக்கு. கர்ட் ஃப்ரைட் ரைஸ். ஓகே, வித் ஃபிங்கர் சிப்ஸ். சூப்பர்ல. ரொம்ப கஷ்டமான டிஷ் இல்ல. ஸ்டார்ட் பண்ண சொல்லு. ரெடியா? ஆக்ஷன். ஓகேவா? ஓகேக்கா. ஆக்ஷன் சொல்லியாச்சுங்க. இல்ல என்ன வாந்தி வருதா? ஆக்ஷன். முன்னாடி வராதீங்க, ஆடியன்ஸ் பயப்பட போறாங்க.
என்னப்பா அக்கா ஒன்றும் இல்லை கொஞ்சம் ரிலாக்ஸா அக்கா வணக்கம் சொல்லுங்க ஆக்ஷன். வணக்கம். அக்கா அப்படி இல்லக்கா சாதாரணமா சொல்லுங்க. சிரிச்சிட்டு சாதாரணமா. சிரிச்சிட்டு நீங்க எப்பவுமே சிரிப்பீங்களா? வணக்கம். இல்ல நான் இன்னும் ரோல் பண்ணல. ரெடியா? ரெடி. அக்கா ஒரு நிமிஷம் பயப்படாம வெல்கம் அப்படின்னு சொல்லிடுங்க. மச்சான் நான் போயிட்டு வந்துடுறேன், நீ பாத்துக்கண்ணே.